தம்பி இங்க வாங்க, சிஎஸ்கே கம்பேக் ஆயிடுச்சு, சாக்லேட் எடுத்துக்கங்க. ஆமா, சஞ்சு வேற 100 ஓட்டாப்ல. தம்பி சஞ்சு 100 ஓட்டாப்ல, இந்தாங்க டீம் கம்பேக் ஆயிடுச்சு, துபாய் சாக்லேட் வாங்க எடுத்துக்கங்க. நான் ஒரு சாக்லேட் எடுத்துக்குவா? என்னைய உனக்கு இல்ல சாக்லேட்டா, எடுத்துக்கயா. தம்பி நீ உங்களை ஜெயிச்சானா நான் சாக்லேட் கொடுக்கணும்னு நினைக்கிறியா? செலிப்ரேட் பண்றீங்க எல்லாரும். ஐயோ தம்பி, இப்படி எல்லாம் நீ நினைப்பது எனக்கு தெரியாதியா. நான் எந்த டீமை ஜெயிச்சிருந்தாலும் சாக்லேட் கொடுத்துருப்பேன். சிஎஸ்கே டீம் எங்க டீம் கம்பேக் ஆயிடுச்சு, சஞ்சு 100 போட்டாப்ல. எங்க பால்ல தானே அடிச்சீங்க, எங்கள அடிச்சு தானே கம்பேக் கொடுத்தீங்க, அதுக்கு தான் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறீங்க. இல்லையா, ஒரு விஷயம் சொல்லவா, நேத்து நல்லா விளாண்டீங்க, இதுக்கு முன்னாடி அருமையா விளாண்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுவும் உங்க ராகுல் தம்பி அருமையா கேப்டன்ஷிப் பண்றாரு, சூப்பர் கீப்பர் கூட. என்ன நேற்று பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஃபீல்டிங்கில் கோட்டை விட்டீங்க. ஃபீல்டிங்கில் கோட்டை விட்டனால நாங்கள் விளாட்றதுன்னு சேர்த்துட்டான். அதுதான் உங்களுக்கு புரியுதா? அதனால நீங்கள் வந்து கப் எடுக்கணுங்கிற அண்ணனுக்கு பெரிய ஆசை, சரியா? உனக்கு என்ன எப்படி தப்பா நினச்சிக்கிறேன்? எந்த டீம் ஜெயிச்சிருந்தாலும் நான் சாக்லேட் கொடுத்துருக்கியா? எடுத்துக்கையா? கிறுக்கு வாய்ப்பில்லை, சின்ன பிள்ளையாவே இருக்கேன், டப்பாவோட தூக்கிட்டு போறா பாரு. சரி, ராகுல் தம்பி டீம்ல நல்ல வேலை, கப் அடிக்கட்டேன். என்ன பங்காளி, ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கே ஞானி மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் சீனியர் பிளேயர்ல எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பங்காளி, உங்கால ஒரு மேட்ச் ஜெயிச்சேக்கு ஸ்வீட் பலகாரம்லாம் கொடுத்து தடமுடலாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பங்காளிங்கன்னா பல்ல பெத்துறோம். என்னடா வேலை உனக்குங்க? இல்லைண்ணே, உங்கால என்ன இப்படி கிளம்பிட்டாரே, கப்பு ஜெயிச்சா கூட பரவாயில்ல, இதுக்கு ஸ்வீட் மிட்டாயெல்லாம் தேவையா? அவன் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாத்தையும் கோட்டை விட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ திருப்பி பழைய ஃபார்முக்கு வந்துட்டேன்னு ஸ்வீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் இருந்துகிட்டே எல்லாத்தையும் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்க. என்ன வெறும் வாயில கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கிற? போடா முதலாங்கிட்டு தோச்சு போயில. அண்ணன் ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு தோத்தா நீங்க 3வது, அதாவது ஹாட்ரிக்கு மறந்துட வேணாம். ஆமாவோ, உனக்கு எனக்கு தானே மேட்ச், தோசை போயில உனக்கு இங்க என்னடா வேலை? போடாங்கிட்டு. அது நீங்க என்ன மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு எட்டி பார்க்க வந்தேன். வேவு பார்க்க வந்திருக்க, வேவு பார்க்க வந்திருக்க முதல்ல. இல்ல, நான் என் பங்காளி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நெகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன வேவு பார்க்க வந்துகிட்டு இருக்க? ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்புங்கிறதே ஒட்டச்ச குரூப் இல்ல, நம்ம தொலைஞ்சு போடாங்கிட்ட எங்கேயாவது. அண்ணே, நேரத்துக்கு கிரவுண்டுக்கு வந்திருக்க, இன்னைக்கு ஹாட்ரிக் தோல்வி வெயிட்டிங். இந்த வாயில கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டான் பாரு, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. போ உனக்கு முன்னாடி இருப்பேன், போ. இன்னைக்கு பாப்போம்ண்ணே. போட.